இந்த கடலை பாத்தீங்களா? எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவும், எவ்வளோ ஒரு அழகாவும், எவ்வளோ ஒரு ஆச்சரியமாவும் இருக்குன்னு. பூமியினுடைய பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சிட்டு இருக்க ஒண்ணே இந்த கடல் நீர் தான். ஆனா இப்பேற்பட்ட ஒரு கடல் நீர் ஆவியாகி மேல போகுது அப்படின்னா, அந்த மேகமாகி அது காற்றினால் அடிக்கப்பட்டு வருகிறது. அந்த காற்றினால் அடிக்கப்பட்டு வருகிற மேகங்கள் ஒரு மலைகளால் தடுக்கப்படுகிறது. அங்கே அது குளிர்விக்கப்படுவதனால் மழையாக பெய்கிறது. அங்கே ஒரு ஊற்று உருவாகிறது. ஊற்று ஓடையாகிறது. ஓடை நதியாகிறது. நதி ஆறாகிறது. நம் பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் நிறைச்சிட்டு அது இறுதியாக இந்த கடலில் வந்துதான் சேர்கிறது. ஆவியாகி மேகமாக கூடிய இந்த நீரானது மழையாக திரும்பாவிட்டால் இந்த கடல் கூட வத்தி போயிடும். இதத்தான் ஐயன் வள்ளுவன் வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல 17வது குறள்ல ரொம்ப ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றாரு. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடி தெளிலி தான் நல்காதாகிவிடின். அதாவது ஆவியாகி மேகமாகும் கடல் நீரும் மழையாக திரும்பாவிட்டால் கடலும் வற்றி போகும். இந்த உலகம் நிலைத்து இருக்கணும், உலக உயிர்கள் செழித்து வாழணும் அப்படின்னா நமக்கு மிக முக்கியமான தேவை மழை. தேவைனா மரங்கள் தேவை. மரங்களை காப்பது மிக மிக அவசியம்.